வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நயனாதேவிக்கு ஒரு விசிட். மார்னிங்கே குறிக்கட்டம் பஸ்ஸை தேடி குறிக்கட்டம் பஸ் சிடிவியில் ஏறி நயனாதேவிக்கு ஒரு பயணத்தை தான் போய்கொண்டிருக்கேன். ஃபஸ்ட்டாக பஸ்ஸுக்குள்ளே ஏறி ஒரு ஜன்னலோட சீட்டை பிடிச்சிருக்கேன். அப்படி பாருங்கள், விடிய காலையே இருந்ததால் அன்றைக்கு சரியான பனி எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அங்கே பாதி மரம் இருக்கும், பாதி மரம் இருக்காது. அதே மாதிரி தண்ணியை பார்க்கும்போது பாதி தண்ணி அந்த தொங்கலில் இருக்க ஒன்றுமே விளங்கல. அந்தளவுக்கு பனின்ற பனி பேப்பனி. அப்படி ஒரு பனியை தாண்டி பயணத்தை தொடர்ந்து போய் கொண்டு இருந்தது. குறிக்கோள் யாழ்ப்பாணத்துலேருந்து குறிக்கோட்டுவான் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் போனது. ஆனால் என்ன தான் பஸ்ஸில் போனாலும் இப்படி புட்போட்டில் போகிறது தான் சந்தோஷம் மட்டும் வேணும். 2 பக்கமும் கடல் நடுவால் போகும்போது பாருங்கள், ஒரு பறவை கூட்டம் எப்படி பறந்து போயின்னு. அதை தாண்டி போகும்போது நிறைய காட்சிகள், அதாவது தண்ணிக்குள்ளே கப்பல் சின்ன படகு பிடி வைக்கிறது, அப்படி அந்த சிலது வர்ணிக்க முடியாத பார்த்த காட்சிகள் நிறைய இருக்குது. அதை நான் வாயால் சொல்லிடாது. அது பிறகு நயனாதேவி குறிக்கட்டுவான்குள்ளே இறங்கி அங்கேருந்து ஒரு 20-30 மீட்டர் நடந்து போகணும். நான் போனது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்றதால பயங்கர சனம். கிட்டத்தட்ட லைன் போட்டில் ஏறத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் மாதிரி லைனே இருந்தது. அப்படி போகும்போது இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது இது தானே, இந்த ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். இது பயங்கர ஸ்பீடான கப்பல். இதை பார்க்கும்போது, அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது, அந்த வெயிலேருந்து பார்க்கும்போது இதை பார்க்க அப்படி ஒரு அருமையான காட்சி உண்டு. அதை தான் உங்களுக்கு நான் ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். பாருங்கள், ஸ்பீடாக பார்க்க விட்டும்போது எப்படி உங்களுக்கு விளங்குதுண்டு. லைனில் நிற்கும்போது பொழுதுபோக்கு ஒரு சின்ன காத்தாடி வாங்கி, இது 100 ரூபா தான். இதை வாங்கி அந்த காற்று வேகத்துக்கு விட்டு பார்க்க ஸ்பீட்டாக ஸ்லோவாக சுற்றிச்சு. அதை தான் ஸ்லோ மோஷன். இது இன்னொரு ஸ்லோ மோஷன் உங்களுக்கு காட்டுறேன். செம்மையாக இருந்தது. காற்றுக்கு திசைக்கு வைத்த மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக படப்படன்னு அடிச்சு கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சரியாக 45 நிமிஷம், கிட்டத்தட்ட 45 நிமிஷம் கழித்து தான் ஒரு சந்தோஷமான நியூஸில் வந்தது. உள்ளுக்குள்ளே போகிறோம். அந்த டிக்கெட் கவுண்டருக்கு தானே, கவுண்டர் தாண்டி உள்ளுக்கு போனோம்ல. போட்டில் சனத்தை பாருங்க தான் நான் போன போட்டில் பயங்கர சனம். கிட்டத்தட்ட 100 பேரை ஏற்றிருப்பாங்க அந்த இதில். அப்படியே போட் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இதில் ஒரு 5-10 நிமிஷம் போனது. போய் ஸ்டார்ட் ஆகி 100 ரூபா தான் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே ஃபஸ்ட்டாக போகிறதுன்னு சொன்னால் நயனாதேவியில் இருக்க புத்த விகாரை தான். அங்கே தான் ஃபஸ்ட்டாக போய் சனங்களை இறக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே திரும்பி பார்க்கும்போது நயனாதேவி அம்மன் கோயில் அந்த கடல் தண்ணியிலேருந்து பார்க்கும்போது, நீலக்கடல் தண்ணியிலேருந்து பார்க்கும்போது எவ்வாறு வடிவாக இருக்குன்னு இப்போ பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான காட்சி, ஒரு அழகு. அப்படி ஒரு இது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 வருஷம் கழிச்சு கோயிலுக்கு முன்னால் இருக்கிற அந்த கட்டுமானத்தில் இறங்குறோம். இங்கேருந்து ஒரு 10 மீட்டரில் தான் 10-20 மீட்டரில் கோயில் இருக்குது. ஸோ கோயிலுக்குள்ளே போன கையோடங்க நீங்கள் பார்க்க போகிறது இந்த நந்தி பெருமாள் தான். அது கோயில் கோபுரத்தை பார்த்து கொண்டு பெரிய ஒரு நந்தி உங்களை வரவேற்கின்றது. இதுதான் அந்த நந்தி. அதுக்கு கோயிலுக்குள்ளே தான். கோயிலுக்குள்ளே ஃபோன் கேமரா நாட் அலவுட்.
ஸோ கோயிலுக்கெல்லாம் வீடியோ எடுக்கலை, வெளியே கோபுரத்தை மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இதுதான் நயனாதி அம்மன் கோயிலோட முன் கோபுரம். நான் முடித்து அப்படி நயனாதி அம்மன் கோயிலில் முக்கியமான அன்னதானம் அதையும் முடிச்சுட்டு சரியாக 2 மணி 2:30 இருக்கும் திரும்பி வெடிக்கிட்டு குடிக்கட்டுவானுக்கு போகிறோம்.